எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்ஸ் பிகைன் த காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் லார்ட் சிவா. காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லப்படுறது யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கடவுள் இந்துயிசம்ல. இவருடைய ஒரு வடிவமான நடராஜர் அப்படின்னு சொல்லப்படுற வடிவத்துல இவர் ஆடிக்கிட்டு இருக்க நடனத்துக்கும் இந்த காஸ்மோஸ் சொல்லப்படுற யூனிவர்ஸோட இந்த மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இதை பத்தி தான் நீங்க இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நடராஜர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேம் வந்து த கிங் ஆஃப் டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நடனம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்பட்ட கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு பார்ன் டான்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருடைய நடனம் எதை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பூமியோட கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை வந்து பிசிக்ஸ் மூலியமா கம்பேர் பண்ணும்போது இவருடைய நடனத்துக்கும் பிசிக்ஸ் கொடுக்குற இந்த ஆன்சர்ஸ்க்கும் நிறைய சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சுழற்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயம் உருவாகுது, நிறைய விஷயம் அடைஞ்சிட்டே இருக்கு. இது வந்து சிவபெருமானுடைய நடராஜர் கோலத்துடைய நடனத்து மூலியமா தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஸ் ஆஃப் கேப்ரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஆத்தர் வந்து அவருடைய புத்தகம் டேவ் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற புக்ல வந்து பிசிக்ஸ் மூலியமா கம்பாரிசன் கொடுக்குறாரு. இந்த பிசிக்ஸ் கம்பாரிசன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடர்ன் பிசிக்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் மித்தாலஜிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய இந்த புராதனமான இந்த நடராஜருடைய நடனம் தான். இந்த மாடர்ன் பிசிக்ஸ்க்கும் இந்த ஈஸ்டர்ன் மித்தாலஜிக்கும் நிறைய சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு. மாடர்ன் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி. இந்த எனர்ஜியை தான் வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயத்த. இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து ஆட்டமோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆட்டம் அப்படின்னு சொல்லப்படுறதா அணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அசையலன்னா அணு கூட அசையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் அணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. என்னவா புரியாத டேர்ம்ஸ் தான் நிறைய சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த ஆட்டம், சப் அட்டாமிக் ஆட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜிஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்ப நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துல நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா, சேடா இருக்கீங்களா, இல்ல டென்ஷனா இருக்கீங்களா, இல்ல ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்துதான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். அது நீங்க என்ன எண்ணத்துல இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எனர்ஜி வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற எண்ணமே உங்களை சுத்தி ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் வீட்டுல சொல்லுவாங்க, ரொம்ப மூட் அவுட் இருந்தா வீட்டுல இருக்காதப்பா, கொஞ்சம் வெளியே போயிட்டு வா, ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ்க்குள்ள போகும்போது நமக்கே தெரியாம நம்ம உடம்பும் மனமும் ரொம்ப அமைதியாயிடும். நமக்கு எக்கச்சக்க டென்ஷன் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹார்ட் பீட்லாம் ரொம்ப நார்மல் ஆகும். இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தான், இந்த அட்டாமிக் மூவ்மெண்ட் மூலியமா தான். இந்த அட்டாமிக் மூவ்மெண்ட் சொல்லப்படுற இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லப்படுற இந்த அணுசக்திகள் மூலியமா தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்க எனர்ஜியும் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மூவ்மெண்ட்ஸ், அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல் மூவ்மெண்ட்ஸுக்கும் சிவபெருமானுடைய நடனத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதை வந்து கம்பேர் பண்ணது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஒன் ஆஃப் த சுப்ரீமான சிம்பிள் இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை நான் ஏன் சுப்ரீம் சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நடராஜர் சிலை, சிவபெருமானுடைய தாண்டவம் நிலையில இருக்கிற இந்த நடராஜர் சிலை வந்து 3 முக்கியமான விஷயத்தை வந்து காட்டிட்டு இருக்கு. அதுல முதல் விஷயம் ரிலீஜியன், ஹிந்துவிசம் சொல்லப்படுற ஒரு ரிலீஜன் இது காட்டுது. ரெண்டாவது விஷயம் சயின்ஸ், இந்த உலகம் யூனிவர்ஸ் இயங்குறதுக்கான அந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்க ஒரு நடனமா இது காட்டுது. சயின்ஸ் அது காட்டிட்டு இருக்கு. ஆர்ட், ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படுது நடனம், டான்ஸையும் இது டிபிக் பண்ணுது. இந்த விஷயத்த வந்து இந்தியாவுடைய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கல்ச்சரல் சிம்பிள்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த சுப்ரீம் சிம்பிள்னு சொல்லலாம். அதனாலதான் இந்தியா வந்து CERN அப்படின்னு சொல்லப்படுற யூரோப்பியன் ரிசர்ச் சென்டருக்கு வந்து இந்த சிம்பிளை, இந்த நடராஜர் சிலையை வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. இதை கிஃப்டா கொடுக்கறது மூலியமா இந்தியாவுக்கும் இந்த CERN சொல்லப்படுற யூரோப்பியன் ரிசர்ச் சென்டருக்கும் நல்ல ஒரு நட்புறவு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த CERN சொல்லப்படுற இந்த யூரோப்பியன் ரிசர்ச் சென்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸ் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஆட்டம்ஸ், நியூட்ரான்ஸ், இந்த மாதிரி யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, இந்த கிரியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போகுதுன்றத வந்து ரிசர்ச் பண்ற ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, நாசான்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய சயின்டிபிக் ரிசர்ச் சென்டரோட வந்து கைகோர்த்த ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், இல்ல ஒரு ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாம் இந்த CERN. இந்த ரெண்டு டைப் ஆஃப் இந்த இன்ஸ்டிடியூஷனும் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா,
2004ல அவங்களும் சில விஷயங்கள் வந்து இந்த நடராஜர் சிலையை வந்து ரிசர்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே என்ன ஒரு ஆன்சர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸோட மூவ்மெண்ட்டுக்கும் நடராஜருடைய நடனத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த நடனத்துக்கும் இந்த நடராஜருடைய நடனத்துக்கும் இந்த யூனிவர்ஸோட மூவ்மெண்ட்டுக்கும் கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்க்கும் இருக்கிற சம்பந்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமானுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாச்சு, ரொம்ப சுப்ரீமான ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து 9th 10th செஞ்சுரி, அதாவது 10ஆம் நூற்றாண்டுல வந்து சோழர்களால் வடிவமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை வடிவமைச்சது யார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தான் வடிவமைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா 12th செஞ்சுரியிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கல்ச்சுரல் சிம்பிளாக இடம் பிடிச்சது தமிழகத்துல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயம், இந்த சிலை, இந்த நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லப்படுறது, இந்த சிலை வந்து சிவபெருமானுடைய தாண்டவம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து சிவபெருமான் ரொம்ப கோவத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, இது வந்து டிஸ்ட்ரிக்ஷன் தான் காட்டுது, இதனாலதான் நடராஜர் சிலையை வந்து நடராஜர் உருவப்படத்தையும் வந்து வீட்டுல வச்சு கும்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இது அந்த அளவு உண்மை கிடையாது. எந்த அளவு ரொம்ப கோவப்படுற கடவுளா சிவபெருமானை வந்து இந்துசம்ல காமிக்கிறாங்களோ அந்த அளவு ரொம்ப ஹாப்பியான கடவுளாகவும் இருப்பாரு. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் சரி தாண்டவம் ஆடுவாரு, ரொம்ப கோவமா இருந்தாலும் தாண்டவம் ஆடுவார் அப்படின்றது தெரிஞ்சுங்க. லார்ட் சிவான்னு சொல்லப்படுற இந்த முக்கியமான ஹிந்துசம்ல இருக்கிற கடவுளை வந்து மகாதேவர்னு சொல்லுவாங்க, ருத்ரன்னு சொல்லுவாங்க, சம்முன்னு சொல்லுவாங்க, மகேஸ்வரர்னு சொல்லுவாங்க, நடராஜர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 19 முக்கியமான அவதாரங்களா சிவபெருமானை பார்த்தாலுமே கூட சரி, நடராஜர் அப்படின்னு சொல்லப்படுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவதாரம் கிடையாது, அது வந்து ஒரு பேர், ஒரு கிங் ஆஃப் டான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த அளவு நடனத்தை ரொம்ப பிடிச்சி ஆடுறதுனால நடராஜர் அப்படின்ற மாதிரியான பேர் சிவபெருமானுக்கு வந்தது. இந்த நடராஜர் கோலத்துல ஒரு நடனம் ஆடிட்டு இருக்க விஷயத்த வந்து 5 முக்கியமான குவாலிட்டிஸா பார்த்துட்டு இருப்பாங்க. 5 முக்கியமான குவாலிட்டிஸ் என்னன்னு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரா, திரோபவ, அனுகிரகா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கிரியேஷன் அப்படின்றது, ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பிரிசர்வன்ஸ், காக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சம்ஹாரா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து டிஸ்ட்ரக்ஷன், அழித்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திரோபவா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இல்யூஷன், மாயை, நம்மளை சுத்தி இருக்கிற மாயையான விஷயம், நம்ம இதெல்லாம் உண்மை நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் உண்மை கிடையாது, நம்ம ஏதோ ஒரு இல்யூஷன்ல இருந்து இருக்கோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை குறிக்கிற ஒரு குவாலிட்டி. ஃபிஃப்த் குவாலிட்டி அனுகிரகா. அனுகிரகா அப்படின்னு சொல்லப்படுற லிபரேஷன், நம்மள எல்லாத்துலயுமே வந்து விடுவிக்கிற ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 5 குவாலிட்டியை டிபிக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலை தான் இந்த நடராஜர் சிலை. நடராஜரும் அதை தான் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த நடராஜர் சிலை மூலியமா வந்து எந்த ஒரு விஷயத்தை இங்க காட்ட வராங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுற வந்து கிரியேட்டராகவும் இருப்பாரு, ப்ரிசர்வர், அவர் காக்கிறவராகவும் இருந்துட்டு இருப்பாரு, டிஸ்ட்ராயர், அழிக்கிறவராகவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து டெபிக் பண்ற ஒரு சிலை தான் இந்த சிலை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிவபெருமான் நடராஜர் கோலத்துல இருக்கிற சிலையை வந்து சுத்தி ஒரு நெருப்பு ஜுவாலை எரிஞ்சிட்டு இருக்கும். அவருடைய நடன இதை சுத்தி ஒரு நெருப்பு ஜுவாலை மாதிரி ரவுண்டா ஒரு விஷயம் எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த நெருப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிரபா மண்டலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அக்னி ஜுவாலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அக்னி ஜுவாலை எதை டிபிக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற கிரியேஷன் ப்ராசஸா இருக்கலாம், டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸா இருக்கலாம், முடிவே இல்லாதது, ஒரு சைக்கிளிக் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்த டிபிக் பண்ணுது. சைக்கிளிக் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இப்ப நம்ம கலியுகத்துல இருந்துட்டு இருக்கோம், டோட்டலா 4 யுகாஸ் இருந்துட்டு இருக்கு. சத்திய யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சொல்றோம். இதுக்கப்புறம் திருப்பி சத்திய யுகம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சைக்கிள் போயிட்டே தான் இருக்கும். இந்த விஷயத்தான் வந்து பிசிக்ஸாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து என்லெஸ்ஸா சைக்கிளிக் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் இந்த எனர்ஜி எல்லாமே தவிர்த்து இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அதை வந்து டெபிக் பண்ற ஒரு விஷயம் தான் அவரை சுத்தி இருக்கிற அந்த நெருப்பு ஜுவாலை. நம்ம எண்டே கிடையாது. இப்ப நீங்க இறந்தீங்கன்னா திருப்பி எங்க ஒரு இடத்துல பிறந்துருவீங்க, இந்த யுகமும் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து அது டெபிக் பண்ணுது. 2வது விஷயம், சிவபெருமானுடைய அப்பர் ரைட் ஹேண்ட்ல வந்து ஒரு உடுக்கை வச்சிருப்பாரு. அந்த உடுக்கை எதை மீன் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இன்னைக்கு நிறைய பேர் இறந்திருப்பாங்க, நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. இந்த பிறக்கல் காத்தல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல பிறக்கிற சத்தம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அந்த உடுக்கையில இருந்து தான் வருது. அது மட்டும் இல்லாம இந்த யூனிவர்ஸோட ஹார்ட் பீட்டே வந்து சிவபெருமான் அப்பர் ரைட் ஹேண்ட்ல இருக்க அந்த உடுக்கையில இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய அப்பர் லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு தீச்சட்டில வந்து தீப்பிழம்பு ஏந்திக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த தீப்பிழம்பு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோலோ கேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹோலோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷனை குறிக்குது. இங்க நீங்க பாக்குற எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு. நீங்களும் ஒரு நாள் போயிடுவீங்க, நானும் ஒரு நாள் போயிடுவேன், நம்ம சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாம் எல்லாருமே வந்து ஒரு நாள் கண்டிப்பா வந்து இங்க இருந்து போக தான் போறோம். இந்த ஒரு விஷயத்த வந்து காட்டுற ஒரு தீச்சோலை தான் அது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சிவபெருமானுடைய லோவர் ரைட் ஹேண்ட் வந்து அபாய முத்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு முத்திரையை டிபிக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அபாய முத்ரா எதுக்காக அவர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல பிறந்த
புல் பூண்டுல இருந்து மனிதர்கள்ல இருந்து மிருகங்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் பய உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உணர்வுல இருந்து ஒரு மனுஷன் விடுவிக்கணும், ஒரு மனிதன் வந்து விடுவிக்கப்படணும், ஒரு விலங்குகளா இருந்தா அதுவும் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பய உணர்வு போனா மட்டும்தான் ஒரு பர்சன் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லப்படுறத மீன் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பய உணர்வுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக இந்த அபாய முத்ரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த முத்திரை வச்சுட்டு இருக்காரு. அவருடைய லோவர் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஒரு முத்திரை வச்சிருக்காரு. அது என்ன முத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கஜஹஸ்த முத்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கஜஹஸ்த முத்ரா தான் வந்து சால்வேஷன் அண்ட் லிபரேஷனை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சால்வேஷன் லிபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவு நாலேஜபிளாலும் தெளிவாகவும் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த உலகத்துல வந்து ஒரு இண்டிபெண்டான பர்சனா வாழ முடியும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அவருடைய ரைட் லெக்கை தூக்கிட்டு லெஃப்ட் லெக்கால வந்து ஒரு பர்சன் வந்து மிதிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபஸ்மர புருஷர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அபஸ்மர புருஷர் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் வந்து எதை டெபிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இக்னோரன்ஸா இருக்கலாம், தீண்டாமையா இருக்கலாம், இல்ல வந்து இந்த உலகத்துல வந்து இவங்க தான் இந்த மாதிரி செய்யணும், இவங்களா சில விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற எல்லாத்தையுமே அந்த இலூஷன் அழிச்சு எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து காட்டுறதுக்காக தான் அவரை மிதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சிவபெருமானுடைய தலைமையில இருக்கிற அந்த 3 எதை டெபிக் பண்ணுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிவன் வந்து இன்விசிபிளா இருந்தாலுமே கூட எல்லா இடத்துலயுமே பிரசன்டா இருக்கிற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுற ஒரு விஷயமா சொல்லிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் பிசிக்ஸ்ல வந்து அட்டாமிக்ல சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லுவாங்க. இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சொல்லப்படுற எனர்ஜி வந்து எல்லா இடத்துலயுமே பிரசன்ட் ஆயிருக்கும். எல்லா இடத்துலயுமே இது இருந்துட்டே இருக்கும். அது நம்மளுடைய தாட்டை பொறுத்தும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட தாட்டை பொறுத்தும் தான் நெகட்டிவா மாறுதும் பாசிட்டிவா மாறுதும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த சயின்ஸ் வந்து சிவபெருமானுடைய இந்த பிரசன்ஸை மேட்ச் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுடைய தலைமையில இருக்கிற கங்கை அப்படின்னு சொல்லப்பட்ட நதியும் வந்து இதே ப்ராசஸ், அதாவது கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் தான் டெபிக் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய வலது கண் இடது கண் 2 கண்களை வந்து சூரியன் சந்திரனா வச்சிருக்காங்க. 3வது கண்ணா இருக்கிற நெற்றிக்கண்ணை வந்து ஒரு நாலேஜாவும் இன்சைட்டாவும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நாலேஜ் அண்ட் இன்சைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் தான் வந்து அவனுடைய பார்வையை தெளிவாக்கும். இங்க பார்வையை தெளிவாக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நீங்க உலகத்துல பாக்குற எல்லாமே இருக்கலாம். அது உங்க உணர்ச்சியை தூண்டுற ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கும். அது எல்லா வகை உணர்ச்சியுமா இருக்கலாம். காமம், குரோதம், கோபம், லோபம் இந்த மாதிரியான எல்லா வகையான உணர்ச்சிகள் வந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு உதவுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அறிவுக்கண் தான். அந்த அறிவுக்கண்ணை தான் வந்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணா வந்து டிபிக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த யூனிவர்ஸோடைய கிரியேஷன் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுறது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே தாண்டி இங்க இருக்கிற மூமெண்ட்ஸ், அதாவது இங்க நடக்கிற நல்லவைகள் கெட்டவைகள் இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வந்து அவருடைய நடனத்து மூலியமா தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இவருடைய நடனத்து மூலியமா தான் வந்து சக்தி உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சக்தி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன்ல இருந்து தான் சக்தி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா. இதை தான் வந்து டெபிக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே விஷயத்த தான் பிசிக்ஸ்லயும் என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட்லயே இருந்துட்டு இருக்கும். இந்த மூவ்மெண்ட் மூலியமா தான் வந்து இங்க ஒரு எனர்ஜியும் பவரும் ஜென்ரேட் ஆகுது. அந்த பவர் மூலியமா தான் இங்க எல்லாமே சக்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த எனர்ஜிஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸா இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜிஸா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து சிவபெருமானுடைய நடனம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டே இருக்கோ அதே சமயத்துல அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு ஒரு நாலேஜ் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இலூஷன் சொல்லப்படுற மாயையில இருந்து ஒரு மனிதன் எப்படி விலகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையுமே வந்து தெளிவா காமிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு இந்த விஷயம்லாம் தேவை, சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு புகழ் வேணும், நான் இந்த மாதிரியான ஒரு லைஃப் எனக்கு அமைஞ்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் வாழ்ந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லப்படுற இது எல்லாமே ஒரு இலூஷன், எல்லாமே மாயை. எதுக்காக எல்லாமே மாயை அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிச்சயமா இது எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போகதான் போகுது. ஏன் நம்மளுமே இங்க நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல நிரந்தரமான ஒரு விஷயம், நிரந்தரமான ஒரு ஆனந்தம் உங்களுக்கு எது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலேஜ் தான். அதே நிரந்தரமான ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த ரவுண்ட் சொன்ன பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவரை சுத்தி ஒரு நெருப்பு ஜுவாலை எரியுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் யுகாஸோட ஒரு சைக்கிள். ஓகேங்களா. இந்த யுகாஸோட சைக்கிளை வந்து நீங்க திருப்பி ரிட்டர்ன் ஆயிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க இறந்தீங்கன்னா திருப்பி ரீபர்த் எடுப்பீங்க, திருப்பி ரீபர்த் எடுப்பீங்க. இந்த ரீபர்த் ப்ராசஸ்ல இருந்து நீங்க ஃபுல்லா முக்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்களுடைய ஞானம் தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாலேஜை நீங்க எந்த அளவு வளர்த்துக்கிறீங்களோ உங்களுடைய இல்யூஷன் சொல்லப்படுற மாயையா இருக்கலாம், உங்களுடைய கிரீட் அப்படின்னு சொல்லப்படுற பேராசையா இருக்கலாம், உங்களை வந்து தெளிய வைக்கிற விஷயம், உங்களை வந்து லிபரலைசேஷன் பண்ற ஒரு விஷயம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம இண்டிபெண்டா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனுஷன் வந்து அதிகமான நாலேஜ் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறானோ, எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை தெரிஞ்சுட்டு வாழ முற்படுறானோ அவன் தான் உண்மையும் தெரிஞ்சுப்பான், அவன் தான் சுதந்திரமாவும் இருப்பான் அப்படின்றத உண்மையான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் அவன் உண்மையிலே விடுதலை ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க.
ஸோ இது வந்து அதாவது சிவபெருமானுடைய நடராஜ நடனம் வந்து உலக மூமெண்ட் எந்த அளவு காட்டிட்டு இருக்கோ அதே மாதிரி உலகம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளாம் சேர்ந்ததுதான். கரெக்ட்டுங்களா? நம்மளுடைய மூமெண்ட்ஸையும் வந்து நிர்ணயிக்கிறதுன்றது வந்து அவருடைய ஒரு விஷயம் தான், அவருடைய நடனம் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே தாண்டி இதை நம்ம எப்படி ஓரளவு சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எந்த அளவு பாசிட்டிவா வச்சுட்டே இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா வந்துட்டு இருக்க போது அந்த பாசிட்டிவான எனர்ஜி மூலியமா அவருடைய நடனமும் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஆனந்த தாண்டவமா மாறும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.